வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் அடுப்பு இது வீட்டில் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அதில் அடுப்பு தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கு கிட்ட அக்ஷயம் அல்லது அக்ஷய அப்படிங்கிற வார்த்தைகளை எழுதினீங்கன்னா உங்களுக்கு செல்வம் நிறைய பெருகும். அப்புறம் இது லக்ஷ்மி குபேர பூஜை பற்றினது. லக்ஷ்மி குபேர பூஜைங்கிறது வியாழக்கிழமை தோறும் சாயந்தரம் 5 to 8 நீங்கள் இந்த பூஜையை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் வளங்களும் பெறலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சிறிய மண் அகலை எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு முதல்ல எண்ணெய் விடணும். எண்ணெய் நல்லெண்ணெயோ அல்லது இந்த 5 தீப எண்ணெய்ங்கிறாங்க அந்த எண்ணெயோ விட்டு பச்சை கலர் திரி போட்டு நீங்கள் குபேரன் ஒரு படத்தை வடக்கு திசையில் வைக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வடக்கு முகமாக இல்லை, வடக்கு திசையில் வச்சு குபேர எந்திரம் அப்படின்னு ஒன்று கிடைக்கிறது. அதில் நம்பர்ஸ் எழுதியிருக்கும். அது குபேரனுக்கு குபேர பூஜைக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த குபேர எந்திரத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த குபேரர் படத்தை வச்சு அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சு உங்களால் முடிஞ்ச பூவை வாங்கி போட்டு ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதுக்கு மேலே அந்த படத்தை வைங்க. வச்சுட்டு இந்த படம் வடக்கு திசையில் இருக்கணும். நீங்கள் ஏற்றுற தீபம் கிழக்கு நோக்கி இருக்கணும். இந்த கிழக்கு நோக்கி இந்த தீபத்தை ஏற்றிட்டு யூடியூப்ல சேனலில் போனீங்கன்னா அல்லது 108 குபேரர் மந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னாலே உங்களுக்கு குபேரர் போற்றி வரும். கீரியை கையில் பிடித்தாய் போற்றி, கிளியில் வலம் வருவாய் போற்றி, மாதுளையை கையில் பிடித்தாய் போற்றி, மீனாசனம் அமர்ந்தாய் போற்றின்னு சொல்லிட்டு வாணி ஜெயராமோட அழகான குரல்ல 108 போற்றி வரும். 108 5 ரூபாய் காயின் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 108 + 108 216 கூட வச்சுக்கலாம். ஏன்னா மீனாசனம் அமைந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரா போற்றி போற்றின்னு வரும். ஸோ இந்த 216 காயினையும் ஒரு போற்றி வரும்போதும் சத்தமாக நீங்கள் ஒரு பித்தளை கிண்ணமோ அல்லது காப்பர் பாத்திரமோ வச்சு அதில் குபேரனுக்கு கேட்குறபடி இந்த 5 ரூபாய் காயினை போட்டு அந்த போற்றியை ஃபுல்லாக சொல்லி அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் பாசிப்பயிறு சுண்டல் குபேரருக்கு ரொம்ப விசேஷம். அது தவிர உங்களால் முடிஞ்ச கலந்த சாதமோ இல்லைன்னா பழமோ ஏதாவது ஒன்றை வச்சு இந்த போற்றி முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா வேண்டிக்கிட்டு கடன் வராமல் இருக்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லா நல்லதையும் தரணும், என் குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைவேத்தியத்தை வச்சு பழம் வெத்தலை பாக்கு வெத்தலை நல்லா வாடாத வெத்தலையாக வச்சுக்கோங்க. மினிமம் 2 வெத்தலை ஒரு பாக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வெத்தலையோட நுனி சாமிக்கு வலது பக்கம் வரணும். இந்த சாமானை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு தீப தூபம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சு வீட்டு நிலப்படிக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த நைவேத்தியத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கு விநியோகம் பண்ணலாம். இது மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு கடன் சுமை வராத அளவு குபேரனோட அருள் முழுமையாக கிடச்சி நீங்களும் குபேரனை போற்று எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள். இந்த பச்சைத்திரிங்கிறது நீங்கள் பச்சைத்திரி கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பஞ்சுத்திரி வாங்கி அதை பன்னீரில் நனைச்சு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏற்றலாம். இந்த திரியும் எண்ணெயும் ரொம்ப முக்கியம். எண்ணெய்ங்கிறது கடவுளுக்கு ஏற்றலாம், மகாலட்சுமிக்கு ஏற்றும் போது அதை பற்றி நான் திரும்ப விரிவாக இன்னொரு பதிவு போடுறேன். இப்போ உங்களுக்கு அந்த குபேரர் எந்திரத்தை காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குபேரர் எந்திரத்தை காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ அது வரைக்கும் இந்த விளக்கு முன்னால் வச்சுருக்கேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. நீங்கள் இந்த குபேரர் பூஜை பண்ணும்போது இதோ குபேரர் எந்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த குபேரர் எந்திரத்தையும் கொஞ்சம் லைட் ஃப்ளாஷ் ஆகுது, தள்ளி வைக்கிறேன். இந்த குபேரர் எந்திரத்துலையும் பூ வச்சு எல்லாம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். இதோ பாருங்கள், அதுலேயே வெள்ளி காயின் சில்வர் காயின்லாம் இருக்கிற மாதிரி இந்த குபேர யந்திரம் கடையில் கிடைக்கிது. இந்த குபேர பூஜை செய்யறது மூலமாக உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கட்டும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.